ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதத்தின் வாழ்த்துக்கள். இது மகிமையின் ஆண்டு. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். இம்மாதத்திலே மிஸ்பா தீர்க்க தரிசனத்தின் ஊழியத்தின் சார்பாக உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இந்த மாதம் மகிமையாய் வெற்றி சிறக்கிற மாதம், நம்ம ஜெயிக்கிற மாதம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இந்த கால வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த மாதத்திலே உனக்காக ஒரு காரியத்தை செய்கிறார். ஜெயத்தை கட்டளையிடுகிறார். இத்தனை வருஷம் போராட்டமா இருந்தாலும், எத்தனை நாட்கள் நெருக்கடியா இருந்தாலும், எத்தனை நாட்கள் உன்னுடைய வேதனையா இருந்தாலும், உன்னுடைய யுத்தமா இருந்தாலும், கர்த்தர் அதிலே உனக்கு நியாயம் செய்கிறார். உன்னுடைய லேண்ட் பிரச்சனையை கர்த்தர் தீர்த்து வைக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்துல லேண்ட் பிரச்சனைகளை கர்த்தர் தீர்க்கிறார். உன்னுடைய வழக்குகளை கர்த்தருடைய சமூகத்திலே நீ கொண்டு வருவாயானால், இந்த மாதத்திலே மகிமையாய் வெற்றி சிறந்தவர் அவர் உனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த 15ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவர் நாமம். கர்த்தர்னா ஆளுகை செய்கிறவர், ஆண்டவர். அவர்தான் சிருஷ்டி கர்த்தர். அவர் நம்மை படைத்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினர். கர்த்தத்துவம். இயேசு பிறக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். உனக்காய் யுத்தம் பண்ணுவார். குதிரையும் குதிரை வீரர்களையும் சமுத்திரத்திலே தள்ளினார். இந்த சம்பவத்தை குறித்து வேதாகமத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்று கண்ட எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். இனிமேல் நீ எகிப்தியரை பார்க்க மாட்டாய். இனிமேல் உன்னை அடிமைப்படுத்தினவர்களை நீ காண மாட்டாய். இனிமேல் உன்னை ஆளுகை செய்து யார் உன்னை தன்னுடைய காலுக்கீழ் வைத்திருந்தாலோ அவனை நீ காண மாட்டாய். கர்த்தர் உனக்காக ஒரு யுத்தம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருப்பீர்கள். இந்த யுத்தத்தை நடத்துகிறவரே கர்த்தர் தான். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஈராத்தின் பள்ளத்தாக்கிலே நீ போய், ஈராத்தின் பள்ளத்தாக்கிலே போய் சமுத்திரத்தில் அண்டையில இரு என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார். ஈராத்து பள்ளத்தாக்கிலே சமுத்திரத்தில் அந்த நிற்கிறத இந்த எகிப்தியனுக்கு எகிப்தியன் அறியும் போது அவன் இருதயத்திலே அவனை கடினப்படுத்தி இஸ்ரவேலை பின்னிட்டு வர பண்ணினதும் கர்த்தர் தான். பார்வோனை பின்னால இழுத்து வந்தது, இஸ்ரவேலுக்கு பின்பாக இழுத்து வந்ததும் கர்த்தர் தான். ஏன் என்றால் கர்த்தர் பார்வோனை சும்மா விடுகிறதா இல்லை, அவனை சங்காரம் பண்ண திட்டம் தீட்டினார். உன்னை அடிமைப்படுத்தின, உன்னை ஆளுகை செய்கிற, உனக்கு எதிராய் ஆயுதங்களை பயன்படுத்தின, மந்திரங்கள், சூனியங்கள், தந்திரங்களை பயன்படுத்தினவர்களை கர்த்தர் சும்மா விடுகிறதா இல்லை, அவர்களை அழிக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களை இழுத்து கொண்டே வருகிறார். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதினாலே இஸ்ரவேல் ஜனத்துக்கு பின்பாகவே அவன் வந்தான். அல்லேலூயா. இந்த பக்கம் ஈராத்தின் பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் சமுத்திரம் நின்றபோது ஜனங்கள் எல்லோரும் முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த பொழுது மோசே அவர்களை சமாதானம் பண்ணி, யுத்தம் கர்த்தருடையது, இன்று கண்ட எகிப்தினை நீ காண மாட்டீர்கள் என்று சொல்லி
நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று அவன் அறிக்கை செய்து கர்த்தரை நோக்கி அவன் முறையிட்டான். கர்த்தரை நோக்கி முறையிடும் போது கர்த்தர் சொன்னார், என்ன நோக்கி ஏன்பா கூப்பிடுகிற? உன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை செங்கடலுக்கு நேராய் நீட்டு. நீ செங்கடலுக்கு நேராய் உன் கோலை நீட்டுவாயானால் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சில நேரங்களில் சத்துரு நம்மளை பின்னிட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான். எத்தனையோ வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த வியாதி நம்மளை விட்டு விலகாது. எத்தனையோ பேர்கிட்ட பஞ்சாயத்து போனாலும் அந்த பிரச்சனைகள் நம்மளை விட்டு தீராது. எத்தனையோ இடத்துல சுத்தி அலைந்தாலும் சில காரியங்கள் முடிவுக்கு வராது. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவைகளை உன்னை பின்னிட்டு வர பண்ணினார். அவைகளை சமுத்திரத்தில் அமிழ்த்தம்படிக்கு தேவன் அவைகளை கொண்டு வருகிறார். இந்த பிப்ரவரி மாதம் இந்த தேவன் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். மோசே தன் கரத்தில் இருக்கிற கோலை செங்கடலுக்கு நேராய் நீட்டினான். அதற்குள் பார்வோன் அவர்களுக்கு அருகாமையிலே வந்து விட்டான். பார்வோனுடைய 600 ரதங்களும் போர் வீரர்களும் சேர்ந்து அவனை பிடிப்பதற்காக வந்தபோது அவன் செங்கடலுக்கு நேராய் தன் கோலை நீட்டின போது செங்கடல் 2ஆய் பிளந்தது. உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் செங்கடல் பிளந்ததுன்னு தான் சொல்றாங்க. ஆனா செங்கடல் நடுவிலே கர்த்தர் ஒரு வழியை ஆயத்த பண்ணி வைத்திருந்தார். எந்த காரியங்கள் உனக்கு தடையா இருக்கிறதோ அந்த காரியங்களுக்கு நடுவிலே உனக்கு ஒரு பாதையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உன் கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இதுவரையும் உன் கண்கள் அந்த பாதையை பாராமல் இருக்கலாம். இதுவரையிலும் நீ அறியாத ஒரு வழியா இருந்திருக்கலாம். அதுதான் அற்புதத்தின் வழி, அதுதான் அதிசயத்தின் வழி. கடல் 2ஆக பிளந்து சமுத்திரம் வழியை விட்டது. சமுத்திரமே தேவ ஜனத்துக்கு நேராய் பிரிந்து வழி விட்டு அவர்களை அனுப்பியது. இஸ்ரவேல் ஜனங்கள் தாரையாய் அந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து போனார்கள். அந்த பாதையின் வழியாக கடந்து போனார்கள். எனக்கு அருமையான தேவ மகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உனக்கு பாதையே தெரியவில்லை என்று சொல்லி குழப்பத்தின் இருப்பாயானால் நீ கண்டிருக்கிற சமுத்திரத்து உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலுக்கு எதிரே கர்த்தர் ஒரு வழியை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெட்டாந்தரையிலே நடந்தார்களாம். காய்ந்த ஒரு தரையிலே, ஆமீன், தரையை காய்ந்து போயிருந்தது. வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் இஸ்ரவேலருக்கு அது பாதையாய் இருந்தது. ஆனால் அவர்களை பின்னிட்டு வந்த பார்வோனுக்கோ அது படுகொலியாய் மாறியது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தன் சுவாசத்தினாலே சமுத்திரத்தை மூடினார். கர்த்தருடைய சுவாசத்தினாலே சமுத்திரம் மூடினார். அந்த சமுத்திரம் மூடின பொழுது இஸ்ரவேலுடைய அந்த எகிப்தியனுடைய ரதங்கள் சக்கரங்கள் கலந்து எல்லா எகிப்தியனும் பார்வோனும் செங்கடலிலே அமிழ்ந்து மாண்டு போனார்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காணப்போவது இல்லை. இதுவரையில கண்டு வந்த சத்துருவை இந்த பிப்ரவரிக்கு மேல நீ பார்க்க போவதில்லை. கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்கிறார். உன் கரத்தின் கோலை நீட்டு. கர்த்தர் அது உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், கர்த்தர் அது உனக்கு கொடுத்திருக்கிற ஆளுகை, கர்த்தர் அது உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் அது உனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை. உன் கோலை நீ நீட்டுவாயானால் செங்கடல் பிளக்கும். தேவ மகளே, ஆண்டவருடைய பிள்ளையே, எழுந்து நீ கோலை நீட்டுகிற காலம் வந்தது. செங்கடல் பிளக்கும். இன்னொரு இடத்திலேயும் மோசே தன்னுடைய கோலை உயர்த்தினார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே அமலேக்கியர் ரெமிடியல் தீவிலே இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு வந்தார்கள். இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அமலேக்கர் வந்து நின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷ காலமாய் அடிமையாய் இருந்தவர்கள், போர் செய்யாதவர்கள், யுத்தம் பழகாதவர்கள், 40 வருஷம் அடிமைய ரூபமாய் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஒரு பெரிய யுத்த களத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துட்டார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அமலேக்கர் வந்தபோது மோசே சொல்லினான் யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு போய் யுத்தம் பண்ணு, பள்ளத்தாக்கில யுத்தம் பண்ணு, நான் மலை மேல் ஏறி என் கோலை உயர்த்துவேன் என்று சொல்லி அவன் மலை மேல் ஏறி தன் கோலை
வானத்துக்கு நேராய் உயர்த்தினான். அல்லேலூயா. அவன் வானத்துக்கு நேராய் உயர்த்தினான். யோசுவாவோ நிமிதி தீவிலே யுத்தத்தை செய்தான். மோசேயோ மலை உச்சியிலே தேவனுடைய கோலோடு கூட நின்றான் என்று வேதம் எழுதியிருக்கிறது. தேவ கோலுடன் நின்றான். அவன் தேவ கோலுடன் நிற்கும் போது இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் ஜெயித்தார்கள். அவன் கை தளர்ந்த போதெல்லாம் அமிலேக்கியர்கள் ஜெயித்தார்கள். ஆமென். ஆரோன் ஊரோனும் போய் மோசேனுடைய கரங்கள் தளர்ந்து போகாதபடிக்கு அவன் கரங்களிலே ஒருவன் கரங்களை பிடித்து தாங்கி நின்றார்கள். மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக உயர்த்தும் போது யோசுவா பலங்கொண்டு அமிலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணினான். அமிலேக்கியன் என்பவன் யார்? பிசாசும் அவனுடைய சேனையும். வேதம் சொல்லுகிறது, அமிலேக்கியன் எப்பொழுதும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறான். அவனுடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருக்கிறதாம். அமிலேக்கியனுடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் நிற்கிறது. தலைமுறை தோறும் அவனுக்கு எதிராக யுத்தம் நடைபெறும் என்று வேதம் எழுதியிருக்கிறது. எத்தனை தலைமுறை ஆனாலும் அமிலேக்கியர்களை அழிப்பதிலே, அமிலேக்கியர்களை ஜெயிப்பதிலே கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. அந்த ரெமுதி தீவிலே ஒரு பெரிய ஜெயத்தை யோசுவாவுடைய பட்டயத்தினாலும் மோசேயுடைய தேவனுடைய கோலினாலும் கர்த்தர் கொடுத்தார். அதே கோலை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஏற வேண்டியது மலையின் உச்சி. மலை என்பது ஜபத்துக்கு அடையாளம். மலை என்பது தேவனோடு சந்திக்கிற இடத்துக்கு அடையாளம். மோசே மலை உச்சியில ஏறினான். மறுரூப மலையில இயேசு நின்றார். எலியா கர்மேல் பர்வதத்தில் ஏறினான். மலை ஜபத்துக்கு அடையாளம். தேவன் கொடுத்த அதிகாரத்தோடு கூட மலைகளிலே ஏறுவாயானால், ஜபத்திலே நீ நிற்பாயானால், எந்த அமிலேக்கியனும் எந்த சத்ருவும் உனக்கு எதிராக நிற்க முடியாது. 17:15 மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அமிலேக்கியன் கை இருந்ததினாலே அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடைபெறும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் கீழெங்கும் அமிலேக்கன் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் சந்ததிக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனை ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை அமிலேக்கன் எழும்பினாலும் பூமியின் கீழெங்கும் இராதபடிக்கு தேவன் நாசம் பண்ணுவார். கர்த்தர் மோசேயின் ஆண்டவர், யோசுவாவின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு எதிராக எழும்புற, நியாய தீர்ப்பில் எழும்புற எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். இது தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். கர்த்தர் உனக்கு ஆளுகை தந்திருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே அம்மோன் புத்திரர்களும் அம்மோனியர்களும் மோவாப் புத்திரர்களும் யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய திரள் கூட்டம் அவர்களுக்கு எதிராய் வந்தது. யோசபாத்துக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. யோசபாத் தேவனை தேடும்படிக்கு தன் இருதயத்தை ஒருமனப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது 20:15 கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறான்? யூத கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, யோசபாத்தாகிய ராஜாவே, நீங்க அந்த திரள் கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவன் அழகா சொல்லுகிறான், எங்க இருந்து அவங்க வருவாங்க, எங்க நீங்க அவர்களை சந்திப்பீங்க என்று அழகாய் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். உன் சத்துரு எங்கிருந்து வருகிறான், நீ எந்த இடத்துல அவனை மீட் பண்ணுவ என்று கூட கர்த்தர் யோசபாத்துக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறார். 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் அதை விளக்குகிறார். 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காய் செய்யும் யுத்தத்தை பாருங்கள். அல்லேலூயா. யுத்தம்
உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தர் தான் பண்ண போறாரு, ஆனா நாங்க ஏன் போகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த இஸ்ரவேல் அங்க ஆண்டவர் சொன்னாரு, நீங்க சும்மா இருங்க, யுத்தம் நான் பண்ணுகிறேன் மோசேக்கு சொன்னார். ஆனா யோசபாத்துக்கு அப்படி சொல்லல, நீங்க எழும்பி போங்க, யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தை கர்த்தர் பண்ணினார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணினாங்க? யுத்தத்துல கர்த்தர் செஞ்ச யுத்தத்துல வந்த எல்லா பொருட்களையும் கொள்ளையாடினார்கள். அல்லேலூயா. யுத்தமோ கர்த்தருடையதோ, சொத்தோ உன்னுடையது. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, ஆஸ்தி உன்னுடையது. அவர் யுத்தம் செய்தார். கொள்ளையாடின பொருட்களை கொண்டு வந்ததுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். ஒவ்வொருவனுடைய பட்டயம் இன்னொருவனுக்கு விரோதமாய் திரும்பியது. மோவாப்பு, அம்மோன், அம்மோனியர்கள், எல்லா சீரியர்கள் எல்லாரும் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்களுடைய பட்டயமே அவர்களுக்கு விரோதமாய் திரும்பினதினாலே கர்த்தர் யுத்தத்திலே ஒரு ஜெயத்தை கட்டளை இட்டார். இந்த யோசபாத் செய்தது என்ன தெரியுமா? யுத்த புருஷர்களுக்கு முன்பாக கர்த்தரை துதிக்கிற ஒரு கூட்டத்தை நிறுத்தினான். அவன் சொன்னான், கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடுங்கள். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று மோசே சொன்னது போல யோசபாத்தும் கர்த்தரை பாடுகிறதுக்கு ஒரு கூட்டத்தை வைத்தான். துடியோடு கூட, ஆராதனையோடு கூட, தேவ அதிகாரம் என்னும் கோலோடு கூட நீ ஜபத்தில் நிற்பாயானால் இந்த பிப்ரவரி மாதம் உனக்கு ஜெயத்தின் மாதம். கர்த்தர் உனக்காய் மகிமையாய் வெற்றி சிறைக்கிறார். கர்த்தர் உன் சத்துருக்கு முகங்களை கிழிப்பார். உன் சத்துருனுடைய கர்த்தர் உன் சத்துருடைய நுகத்தடிகளை முறிப்பார். உன் சத்துருக்களுடைய சிதறடிப்பார். பூமியில் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவார். உனக்கோ ஜெயத்தை கட்டளையிடுவார். இது மகிமையின் ஆண்டு. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இன்னொரு காரியம் தெரியுமா? கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது கிதியோன் சொல்லுகிறான், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவா அவன் சொல்லுகிறான், கிதியோனின் பட்டயம் இது கர்த்தருடைய பட்டயம். கிதியோனுடைய பட்டயம் இது கர்த்தருடைய பட்டயம். உன்னுடைய கையில் இருக்கிற பட்டயம் உன்னுடையது அல்ல, அது கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். இந்த பிப்ரவரியிலே நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர். உன் கடன் பிரச்சனை, உன் பிசினஸ்ல இருக்கிற எதிரிகள், உன் லேண்ட் பிரச்சனைகள், உனக்கு பிள்ளை பெரு நீ பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை பண்ணுகிற அசுத்த வல்லமைகள், எந்த தந்திரங்கள், செய்வினைகள், மந்திரங்கள் எவையானாலும் இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போமா? நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்க குடும்பங்களுக்காய் நான் வருகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காய் வருகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்ற வாக்கு தத்தத்தின்படி இப்போது இவர்கள் கர்த்தரையும் தீர்க்கதரிசியை நம்புவார்களாக. கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்வீராக. இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட இந்த போராட்டத்தை, இதுவரை இவர்கள் காலங்காலமாய் கண்டு வந்த போராட்டத்தை, எகிப்தியனை இனி இவர்கள் காணாமல் இருப்பார்களாக. கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அமிலேக்கனை பூமியில் மீளெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் நாசம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனங்கள் மேல் ஒரு விடுதலையை கூறுகிறேன். அக்னி அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன். எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த நுகத்தடியை சுமந்திருந்தாலும், அல்லேலூயா, மரணத்துக்கு ஏதுவான பாதையில் இருந்தாலும், மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, சத்துருக்களை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினாலே இப்போது ஒரு விடுதலை இறங்குவதாக. கர்த்தர் ஒரு யுத்தத்தை செய்வீராக. என் ஜனங்கள் விடுதலையாய் இருப்பார்களாக.
யோசபாத்துக்கு சொன்னீர், யுத்தம் உன்னுடையது, கொள்ளையாடின பொருளோ யுத்தம் கர்த்தருடையது, கொள்ளையாடின பொருளோ உன்னுடையது என்று சொன்னீரே. இந்த ஜனங்கள் கொள்ளையாடின பொருட்களை சுகந்தரிப்பார்களாக, ஆசீர்வாதங்களை சுகந்தரிப்பார்களாக, இயேசு யுத்தம் பண்ணி ஜெயித்ததை இவர்கள் சுகந்தரிப்பார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால இவங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கை வந்து அமருவதாக இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மகிமையா வெற்றி சிறந்தது போல இவர்களும் இந்த பிப்ரவரி மாதத்திலே வெற்றி சிறப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் இவங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. யுத்தம் கர்த்தருடையது, சொத்து உங்களுடையது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.